நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய திருநாள் இப்பொங்கல் பொன்னால் அனைவருக்கும் இதயங்கனிந்த இன்ப பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நேஷனல் ஆர்மி டேவும் கூட. ஸோ ஹாப்பி ஆர்மி டே. சரி, நான் விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். தமிழ்நாட்டிலையும் மத்தியிலையும் வந்துட்டு பாரதிய ஜனதா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, மத்தியில் வந்துட்டு பாரதிய ஜனதா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க கவர்னரும் சரி, மத்தியில் இருக்கிற ஹானரபிள் பிரசிடென்ட்டும் சரி. ஸோ ஹானரபிள் கவர்னர், ஹானரபிள் பிரசிடென்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணி செலக்ட் ஆகி அந்த பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நேற்று டிஎம்கேவுடைய சீஃப் ஸ்டாலின் அவர்கள் வந்து கவர்னரை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனு கொடுத்துருக்கார். ஸோ அதை அவர் ப்ரெஸ்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேரே வந்துட்டு ஒரு கொலை குற்றவாளி வந்துட்டு சொல்கிறாரு, இந்த கொலைக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணணும். அதை வந்துட்டு ஒரு நேர்மையான ஐஜி தலைமையில் வந்துட்டு அந்த விசாரணை நடக்கணும் அப்படின்றது வந்துட்டு கவர்னர்கிட்ட நான் மனுவாக கொடுத்தேன். அதை கண்டிப்பாக அவர் செய்வேன் அப்படின்னு, அதாவது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்றது வந்துட்டு கவர்னர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் பிரஸ்ல இருக்க ஒருத்தர் கேட்குறாரு, சப்போஸ் கவர்னர் வந்துட்டு ஆக்ட் பண்ணலன்னா நீங்கள் வந்துட்டு பிரசிடென்ட்டை போவீங்களா அப்படின்னா, சுச்சுவேஷன் அப்படி அந்த பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரசிடென்ட்டையும் போய் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொலையில் வந்துட்டு என் பேரை தேவையில்லாமல் இழுத்து விட்டு ஜோடிச்சு இவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அரசியல் ஆதாயத்துக்காண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இப்படி ரெண்டு பெரிய தலைவர்கள் ஒரு முக்கியமான நியூஸாக, ஒரு சென்சேஷனல் நியூஸாக வந்துட்டு இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. எதனால, என்ன விஷயம் அப்படின்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆஞ்சலா மேத்யூஸ் அப்படின்ற ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணார். அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சயன் அப்படின்றவர் வந்து அதாவது கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளி கொலை செய்யப்பட்டு உள்ளே இருக்கிற பொருட்கள் திருட்டு போனதில் முக்கியமான குற்றவாளி சயன். அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அவர் வந்துட்டு இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அவர் சொன்ன விஷயம், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கனகராஜ் அப்படின்றவர் வந்துட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் வந்துட்டு டிரைவராக இருந்தவர். கொடநாடு எஸ்டேட்டுக்கு வந்து நிறையா தடவை போயிட்டு வந்துருக்கிறவர் டிரைவராக இருந்து. ஸோ அவர் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த இடத்துல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குது கொடநாடு எஸ்டேட்டில், அந்த ரூமில் அந்த டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு வேணும், நீங்கள் வந்து 5 கோடி ரூபாய் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்டாரு. அது வந்து கனகராஜ் வந்து சயனுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், ஸோ 5 கோடி ரூபாய் இந்த டாஸ்க்குக்கு, ஸோ நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீஃப் மினிஸ்டரே அவர் தான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கனகராஜ் வந்து சேலத்தை சேர்ந்தவர் எடப்பாடி. ஸோ அவர் வந்து இதை வந்து சயன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ சைன் என்னென்னா, இவர் வந்து தமிழ்நாட்டில் ஆள் யாரும் வேணாம், எங்களை வந்துட்டு கேரளாவில் எல்லாருமே பார்த்துக்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு கனகராஜ் என்கிட்ட சொன்னார். அதனால் நான் ஒரு டீமை வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். நாங்கள் வந்து 2 காரில் போனோம். 2 காரில் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி கார்டை வந்து கொலை பண்ணணும்னு நாங்கள் நினைக்கல, ரெஸ்ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் 11 பேர் நாங்கள் போயிருந்தோம். அதில் வந்து 4 பேர் நாங்கள் உள்ளே போனோம். கனகராஜ் வந்து இந்த உடச்சி அந்த ரூமுக்குள்ளே போனப்போ வந்து அந்த ரூமுக்குள்ளேருந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கனகராஜ் அதுக்கப்புறம் வந்து அந்த கொலை இது சம்மந்தமாக நியூஸ்லாம் வெளியே வருது. போலீஸ் வந்துட்டு ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கனகராஜ் அவர்களுடைய பேரும் அடிபடுது. கனகராஜ் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து உயிரிழந்துடுறாரு. ஸோ அது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு அப்படியே கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஸோ இப்போ எல்லாம் எப்படி தெரியுதுன்னா, கொடநாடு எஸ்டேட்லேருந்து முக்கியமான பொருட்கள் தொலைஞ்சு போயிருக்கு. அதாவது தொலைஞ்சு போனதுன்னு போலீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு வாட்சஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு சில பேப்பர் வெயிட், இந்த மாதிரி தான் தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்றத வந்துட்டு கேஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. காவலாளி இறந்துட்டார். ஸோ இப்படி தான் கேஸ் இருக்குது. ஸோ சயன் வந்துட்டு இது இப்போ சொன்னதுக்கப்புறம், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பண்ண சொன்னார் முக்கியமான டாக்குமெண்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம், இது இப்போ பெரிய ஒரு பூதாகரமாக இன்னொரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு வெடிச்சு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கனகராஜ் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி சயன் அவருடைய குடும்பமும் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் இதாகுது. சயன் வந்து இறந்துருக்க வேண்டியது, பரிதாபமாக அவருடைய மனைவியும் குழந்தைகளும் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ சயனுக்கு அப்பயே ஒரு பாயிண்ட், நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. சம்மந்தமாக கனகராஜ் முக்கியமான பிரைம் அக்யூஸ்டு. ஸோ அவரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கும் வந்துட்டு உயிருக்கு வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட மனைவி குழந்தைகள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூமில் இருந்தவங்க கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து அந்த பையனும் வந்துட்டு சஸ்பீஷியஸ் இதில் வந்துட்டு அந்த பையனும் இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ இவருடைய டாக்குமெண்ட்ரியில் வந்துட்டு சயன் இந்த விஷயத்தை வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறார். அவரும் மனோஜ் அப்படின்ற இன்னொருத்தரும் வந்துட்டு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் அங்கே போனோம், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அதை எடுக்க போனோம். ஸோ இப்படிலாம் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்துட்டு இதை சொல்லியிருக்காரு, கனகராஜ்ட்ட சொன்னார். ஸோ இப்போ கனகராஜே இறந்துட்டாரு அப்படின்றதெல்லாமே ஒரு பெரிய ஒரு பிளாட் இவங்க ஃப்ரேம் பண்ணி இதெல்லாம் நடத்தணும் அப்படின்றது பண்ண வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ இவர் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ண ஆஞ்சலா மேத்யூஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
அந்த டாக்குமெண்ட்ன்றது வந்து ஒரு வீடியோ டாக்குமெண்ட். ஸோ வீடியோ டாக்குமெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வீடியோ டாக்குமெண்ட்டை வச்சு எல்லாத்தையுமே மிரட்டுவாங்க, எல்லாரை பற்றின வந்து எவிடன்ஸஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு வந்துட்டு அவங்க மிரட்டுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு தன்னோட கைக்கு வந்துருச்சுன்னா தான் தான் ராஜா, யாரை வேணாலும் பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஏப்ரல் 23 2017 அப்போ வந்து இவங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறப்ப இந்த விஷயம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற திடுக்கிடும் பயங்கரமான உண்மைகள் எல்லாமே வெளியே வருது. இதுக்கிடையில் நேற்று வந்து திருப்பி சயனையும் மனோஜையும் வந்து ஜெயிலுக்குள்ளே அடைக்கணும், அவங்க ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறது வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, கலவரம் தூண்டும் வகையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலையே, அதுக்கான எவிடன்சஸ் எதுவுமே இல்லை, ஸோ ஜெயிலெல்லாம் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அந்த ஆக்சிடென்ட் கேஸ் க்ளோஸ் பண்ண சேலம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ சேலத்தில் இருக்க டிஜி வந்து திருப்பி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து கன்ஃபார்ம் வந்துட்டு ஆக்சிடென்ட் கேஸ் தான் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பக்காவாக வந்துட்டு கனகராஜ் இறந்துட்டாரு, அதுக்கடுத்து சயனும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தமாக இருக்கிற இன்னொரு சிசிடிவி அந்த ரூமில் இருந்தவரும் வந்துட்டு இறந்துட்டாரு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய விஷயத்தையும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஸோ இந்த நியூஸை இவ்வளோ நாள் வந்துட்டு எந்த மீடியா சேனலுமே வந்துட்டு போர்ட்ரே பண்ணல. ஸோ இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு இதை தந்தி டிவியோ புதிய தலைமுறையோ யாருமே வந்துட்டு ரொம்ப தைரியமாக பெருசாக வந்துட்டு பேச இது பண்ணல. சன் நியூஸ் மட்டும் தான் திருப்பி இந்த விஷயத்தை இது பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்திருக்கிற விஷயம். ஒரு நட்சல்ல சொல்லணும்னா இதுதான் நடந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம் கான்ட்ரவர்சி வெளியே வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 20 தொகுதிக்கான இடைத்தேர்தலை பற்றின விஷயம் வந்து இன்னும் வரல. அதை பற்றின மீடியா சேனல்ஸ் யாருமே பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இன்ன வரைக்கும் நடத்தல, அதை பற்றின எந்த செய்தியுமே இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா குட்கா ஊழல், அதுக்கப்புறம் வந்து அந்த கிறிஸ்டி நிறுவனத்தில் வந்துட்டு ஏதோ இன்கம் டேக்ஸ் முறைகேடு நடந்தது, இல்லை ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். நான் ஸ்பான்டேனியஸாக சொன்னப்பே வந்துட்டு இவ்வளோ விஷயம் வந்துருச்சு. அதில் வந்துட்டு இப்போ போயஸ் கார்டன் அடுத்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த கொடநாடு எஸ்டேட் மர்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சமுதாயத்தில் தொடர்ச்சியாக நடந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இதில் சம்மந்தப்பட்டு அதாவது அக்யூஸ்ட் அப்படின்றதுல லிஸ்ட்டில் வந்துட்டு வர்றது பாலிட்டிஷியன்ஸ், பெரிய கேபிட்டலிஸ்ட், அப்புறம் வந்துட்டு பியூரோக்ராட். ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து தப்பு பண்ணால் அதை வந்துட்டு ஈஸியாக கிராக் பண்ண முடியாது, உண்மையான விசாரணை நடக்காது. ஸோ ஜனநாயகத்தின் பேரில் நம்பிக்கை வரணும்னா இவங்க 3 பேரும் வந்துட்டு நேர்மையாக இருக்கணும். இவங்க 3 பேர் பார்த்தினா இதை வந்துட்டு விசாரிக்கிறதுல வந்துட்டு ஒரு நியூட்ரல் ஒரு இதாக இருக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த தான் வந்து துஷ்பிரயோகம் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்துட்டு ஒரு அக்யூசேஷன் தான். ஸோ அது உண்மையாக என்ன அப்படின்றத களையிறதுக்கு ஜனநாயக முறைப்படி வந்துட்டு எல்லாம் நடக்கணும். அதுக்கு வந்து நம்மளுடைய ஓட்டை வந்துட்டு சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.